லைவ்ல இப்போ தீபக் அண்ணாவை கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டுருக்காங்க ஒரு ஹிமாலயாஸ் டாஸ்க்குக்காக. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பார்த்துடலாம். முத்துக்குமரன், தீபக் அண்ணா இவங்கெல்லாம் அந்த ஏவியில் வரவே இல்லை. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. முத்துக்குமரனே ஃபீல் பண்ணார், என்னென்ன நம்மலாம் வரவே இல்லைன்னு. மஞ்சரி இவங்களுக்குலாம் ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது. சோஃபா கேங்னு கிண்டல் மட்டும் அடித்தாங்க. பட் அவங்க யாருமே அந்த ஏவியில் வரல. ஏவியில் ஃபுல்லாகவே விஷால் மட்டும்தான் இருந்தார். நிறைய பேர் வரல. எனக்கு வந்து விஷாலும் பவித்ராவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு யார் தெரிஞ்சாங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாச்சனா உட்காந்து மிக்சரோ ஏதோ ஒன்று ஓமப்பொடியோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது சிந்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்துக்குமரன் திட்டுறாரு, ஏய் சிந்தி சாப்பிடக்கூடாது, சிந்தி சாப்பிட்டேன்னா அந்த இடம்லாம் குப்பையாகும் அப்படின்னோடனே ஓமப்பொடி மிக்சர் யாராலையுமே சிந்தாமல் சாப்பிட முடியாதுன்னு சாச்சனா சொல்கிறாங்க. சும்மா வீட்டில் அண்ணன் தங்கச்சி சண்டை நடக்கும்ல, அதே சண்டை தான் நடக்குது. உடனே வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு, அப்போது சிந்தினாலும் பரவாயில்லங்கிற இடத்துல உட்காந்து சாப்பிடணும், அப்படி லிவிங் ரூமில் உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ தர்ஷிகா வந்து ஒரு 4 காராச்சேவ் மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே முத்துக்குமரன் அதை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க, நீயே எப்போ பார்த்தாலும் சாச்சனாவை கிளவின்னு சொல்கிற, ஆனால் அவளுக்கு எல்லா வேலையும் நீயே எப்படி சொல்லி ஹெல்ப் பண்ணி கொடுக்குற, நீ எதுக்கு செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கேட்குறாங்க. உடனே இது தர்ஷிகாக்காக அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்கிறாரு. நம்ம பார்த்துருக்கோம், லைவ் ஒழுங்காக பார்க்குறவங்களுக்கு தெரியும், முத்துக்குமரனுக்கு எப்போவுமே தர்ஷிகானா ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு, தர்ஷிகானா ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. ஸோ அதை எடுத்து தர்ஷிகா கையில் கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்தோடனே தர்ஷிகா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பவித்ரா வராங்க. இதெல்லாம் இப்படி குப்பையாக்குனேன்னா நான் தான் அந்த இடத்தெல்லாம் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, ஹலோ நாங்களும் கூட்டுவோம் அப்படின்னோடனே, ஆமாம் இன்னைக்கு காலையில் நான் தான் கூட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் ஏதோ நீங்கள் தான் எப்பயுமே கூட்டுற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு ஃபன் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வர்ஷினி இன்னைக்கு காலையிலேருந்தே ஒரு ஆம்பளை வேஷம் மாதிரி ஒன்று போட்டுட்டு லுங்கிலாம் கட்டிட்டு ரவுடி கெட்டப்பில் இருந்துட்டு இருக்காங்க. அதை வந்து பவித்ரா பார்த்துட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இது எப்படி மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே முத்துக்குமரன் கேட்குறாரு, அவள் உனக்கு போட்டியே கிடையாதும்மா, அவள் காம்படிட்டரே கிடையாது, அவளை எதுக்கு நீ கவுக்க பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. கேட்ட உடனே பவித்ரா சொல்கிறாங்க, இல்லை அது உண்மையிலே க்யூட்டாக இருக்குது, அதான் சொன்னேன் அப்படின்னு. க்யூட்டாக இருக்குன்னா அப்போ நீ போட்டுக்கோ அப்படின்னோடனே, இல்லை நான் போட மாட்டேன் அப்படின்னு பவித்ரா சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் கரெக்டாக இருக்கணுமா, அவங்க மட்டும் இப்படி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினிக்கு வேண்டி முத்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ முத்துக்கும் வர்ஷினி மேலே ஒரு நல்ல அஃபெக்ஷன் இருக்குது, அதை நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். உடனே பவித்ரா வந்துட்டு, இல்லை எனக்கு அது நல்லா இருக்காது, அவங்களுக்கு அது க்யூட்டாக இருக்கும், அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா அப்படியே மழுப்புறாங்க. உடனே முத்தும் நல்லா சொல்கிறீங்கம்மான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. திரும்பவும் சாச்சனா உட்காந்து சிந்திக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மிக்சர் எடுத்து. உடனே எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்காக கொண்டு போய் இதில் வை, இது லிவிங் ரூம், தீபக் அண்ணா இப்போ கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வந்துடுவார், வந்தோடனே டாஸ்க் வாசிப்பார், எல்லோரும் ஒழுங்காக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. தீபக் அண்ணா வந்துட்டார். இப்போ ஒரு ஹிமாலயாஸ்லேருந்து ஒரு ப்ரமோஷன் டாஸ்க் தான் அது. வந்து டக் ஆஃப் வார்னால் தெரியும்ல, கயிறு பிடிச்சிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றுட்டு இழுப்பாங்க இல்லையா, அதுதான் டக் ஆஃப் வார். அதில் வந்து பிரிங்கராஜா பிரிங்கராணின்னு 2 அணி இருக்குது போல இருக்குது. ஒன்றுக்கு வந்து முத்துக்குமரன் ஹெட்டு, இன்னொன்றுக்கு வந்து சௌந்தர்யா ஹெட்டு. அந்த காம்படிஷன் தான் இப்போ நடக்க போகுது. நடந்த பிறகு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.